வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். எப்பயுமே நான் வந்து என்னோட லைஃப் என்னோட விஷயத்தை தான் எக்ஸாம்பிளாக சொல்வேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி பையன் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அவங்க அம்மா வந்துட்டு அவ்வளோ லவ்விங்கான ஒரு மதர். அவங்க வந்து நீ டாக்டரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எவ்வளோ கூட்டம் இருக்குது, நீ வெளியவே இருன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நான் சந்துரு பார்க்கறதுக்காண்டி எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆசையாக இருக்கேன், நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நான் சொல்லி கோச்சிட்டேன். உள்ளே வந்து அவன் என்கிட்ட பேசி சிரிச்சோடனே இப்படி சிரிச்சான்னு பார்த்தா அவனோட பல்லு ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சு. பார்த்தேன். இது பார்த்தோன்னே தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம இதுக்கு வீடியோவே போடவே இல்லையே, இது எவ்வளோ முக்கியமான விஷயம், ஆஹா மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ணுறோமே, அடுத்த பிள்ளைகள் நம்ம எப்படி சொல்லலாம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்னன்னா ஐஷு குட்டியோட பல்லு, இது வந்து ஹரணி ஆட் பண்ணுவா. ஒரு நிமிஷம். ஐஷு இதுதான் என் பொண்ணு ஐஷு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவள் சொல்கிறா இன்னைக்கு அவள் என் வீடியோக்கு மாடலாக வராலாம், இவளால் நான் பயங்கர ஃபேமஸ் ஆக போகிறேன்னா. இவளோட நம்பிக்கை சொல்கிறா, அம்மா நான் உங்கள் வீடியோக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு வரேன்ல, பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆக போகிறீங்கன்னு சொல்கிறா. தேங்க்யூ ஐஷு, இந்த மாதிரி அம்மாவுக்கு நீ வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஐஷு. இது வந்து இன்னைக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அதாவது ஐஷோட பள்ளி எப்படி இருந்துச்சு நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க. உங்களெல்லாம் நான் காமிக்க மாட்டேன் வீடியோவில், ஏன்னா அப்புறமா அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம்ம பீஸை நம்ம எவ்வளோ டேமேஜ் பண்ணலாம். இந்த பல்லு வந்து ஹர்னி நீ வந்து எடிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக கீழே போட்டுரு. இந்த பல்லு சார் நீங்கள் பாருங்கள் சார், மேம் எல்லாருமே இந்த பல்ல பார்த்துட்டீங்களா? நீங்கள் சத்தமாக பார்த்துட்டேன்னா சொல்லலாம் சார், வீடியோவில் அதெல்லாம் ஒன்றும் பேசலாம். ஓகே. ஆனால் அவளோட பல்லு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, அவளோட முன்னாடி பல் வந்து இப்படி இருந்துச்சுங்க. அவளோட பல்லு வந்து ஃபர்ஸ்ட் இதில் தெரியுதுங்களா, இவளோட பல் வந்து சின்னதாக கூட மேடா இல்லாமல் சமமாக இருந்தது. இங்கே வேட தாங்க, இங்கே வந்து பாரு, அத்தை காமிக்குது பாரு. நீங்கள் தான் 1 வயசு தானே இருப்பீங்க, 12 இயர்ஸ் இவ 12 இயர்ஸ். இங்கே பாரு, இதில் எப்படி இருக்கு பல்லு, ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்போ இந்த பல்லு வந்து இப்படிதான் இருந்தது. ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து இது வந்து இந்த டவலை வந்து இட்லி சட்டியில் வச்சு சூடு பண்ணிடணுங்க. இப்போ தொட்டு பார்த்தா லைட்டாக வார்மாக இருக்குல்ல, சூடாக இருக்குல்ல. இப்போ சூடு பண்ண அப்புறம் நான் இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கேன், கொதிக்க நம்ம ஆறிடுச்சு கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருந்தனால. என்ன பண்ணேன், இப்படி சுடுதண்ணில் சூடாக இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்படி வச்சுட்டு இதை எடுத்துட்டு இந்த பல்லை வந்து நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே இப்படி தள்ளி விடணுங்க. நல்லா ஆக்சுவலி பிறந்தப்ப இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாலும் சமமா இருந்தது. என் கூட இல்லாம இவ வந்து மதுரைக்கு போயிட்டா லெனினோட. பார்த்தா திடீர்னு வரா, அந்த பல் வந்து அப்படி இருக்கு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. போனா நம்ம வந்து 1 லட்ச ரூபா செலவழிக்கணும், கிளிப் இன்விசிபிள்னா 1 லட்ச ரூபா இல்லை 40,000 ரூபா. அப்ப இப்ப திரும்பி நீ சிரிச்சு காமி. இப்ப இந்த பல் இருங்க, இந்த பல் வந்து இப்ப நான் 1 மாசமா தள்ளிட்டு இருக்கேன். இவரோட பல் இப்ப எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம அதை காமிச்சிருவோம். இருடா தங்க, நீ திரும்புடா, நீ இப்படி திரும்பி உட்காரு, இந்த பக்கம் திரும்பி உட்காரு. ஓகே, நீ கிட்ட வச்சுட்டா தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இப்போ நான் தள்ளி இந்த பல் வந்து கம்ப்ளீட் சமமா இல்லாம இருக்கு. ஈவே இருவேன், இது பிரைட்னஸ் கூட்டிடுறேன். ஓகே ஓகே, இப்போ தெரியுதா சித்ரா? நம்ம அந்த வீடியோ கீழே இதை போட்டுருவோம். இப்படி கிராஸாக இருந்த அந்த பல் வந்து இப்போ நான் தள்ளி டெய்லி சுடுதண்ணியில், இது வந்து ஆக்சுவலி ஊட்டியில் ஒரு படுகா கம்யூனிட்டிலேருந்து ஒரு கோச் தான் என்னோட பையனுக்கு கோச் சுனில்னு சொல்லிட்டு. நான் இதை பண்ணிட்டு பார்த்து ஆன்ட்டி எங்கள் பாட்டி வந்து அவங்க எல்லாருமே ரெகுலராக தூங்கி இருந்துச்சுன்னே பிள்ளைகளாக வந்து சுடுதண்ணி இப்படி வச்சு எல்லாம் லைனாக உட்காருவாங்களாம், கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்குலாம். சரிங்களா? பேர பிள்ளைகளுக்கு. நம்மலாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து அது பண்ணுறதே இல்லை. டேரெக்டாக போய் பண்ணுறட்ட 30,000 40,000 கொடுத்து கிளிப் போடுறோம். இப்போ அப்படி இருந்த பல்லு நான் இப்போ ரெகுலராக தள்ளி இப்போ தம்பிக்கு டெய்லி சுடுதண்ணி சூடாக நல்லா காஃபி அளவுக்கு சூடாக அதை எடுத்துக்கிட்டு அது நல்லா இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் திரும்ப. ஆக்சுவலி கம்ஸில் தான் நம்மளுக்கு இந்த ஈரே எகிரி மேடாக இருந்ததுன்னா அந்த கம்ஸில் வச்சு அமுக்கணும். தரடா அம்மா, தேவையில்லம்மா, இப்போ உள்ளே வச்சிருந்தோம். அந்த கம்ஸ்ல வச்சு நம்ம இது பண்ணணும். இப்போ இந்த இடம் வந்து மேடா இருக்கு, வாயே இதா இருக்குன்னா ஈரில் வச்சு அமுக்கணும். டெய்லி சூடா வச்சு இந்த ஈரில் இங்க வச்சு அமுக்கி உள்ள தள்ளணும். ஆனா அவளுக்கு வாயே கூரா இல்லை, ஃபேஸ் ஷேப் நார்மலா இருக்கு. தூக்கத்துல பயங்கரமா பல்லு கடிச்சாதான் இந்த மாதிரி பல்லு அன்ஈவன் ஷேப் ஆகும். இந்த மாதிரி பல்லு அன்ஈவன் ஷேப்பா இருக்குன்னு இவ தூக்கத்துல பல்லு கடிக்கிறான்னு எனக்கு தெரியல. இவளே சொல்ல மாட்டாள என்கிட்ட, என் கூடயும் இல்லை. இவ தூக்கத்தில் பல்லு கடிக்கிறது நான் கண்டுபிடிச்ச அப்புறம் தான் அந்த பல்லு கடிக்கிறதுக்கு மருந்து கொடுத்து அதை சரி பண்ணிட்டு, பூச்சினால பல்லு கடிக்கலாம், இவளுக்கு ஒரு தலையில இடிச்சுக்கிட்டா, ஸோ அதனாலேயும் பல்லு கடிக்கலாம்.
ஸோ அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கம்ஸை தள்ளிட்டே இருந்தோம்னா திருப்பி பல்லு கிடைக்க மாட்டா, பழையபடி போய் அலைன் ஆயிடும். குழந்தைங்களுக்கு இப்படியே பண்ணலாம். மூக்கு சப்பையா இருந்தா காலைல எழுந்திரிச்சோடனே அழகா இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்து அந்த ஷேப் பண்ணுவோம் தெரியுங்களா, எடுத்து விடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி மூக்கு பல்லு ரெண்டையும் ஒழுங்கா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே சரியாயிடும். பின்னாடி போய் சர்ஜரிலாம் பண்ணதில்லை. இப்போ உங்களுக்குலாம் அழகான மூக்கா இருக்கு சரிங்களா. இவளுக்கு நல்ல சப்ப மூக்கா இருந்தது. நான் குழந்தைல அப்படியே ஜப்பான் இந்த இடத்துல ஃபுல்லாக அமைங்கி இருந்தது. என் மாமியாருக்குலாம் ஃப்ளாட் அமுக்கின மூக்கு, அதனால எடுத்து விட்டேன். ஆனால் என் மூக்கை கேலி பண்ணுவாங்க, என்ன கொஞ்சம் எடுப்பா இருக்கு, அது அவளுக்கு ஆகாது. மூக்கு பற்றி மட்டும் நீங்கள் பேசாதீங்கம்மா, உங்கள் பரம்பரையே பேசக்கூடாதும்பா. அந்த கம்ஸ் வந்து இப்படி தள்ளி விட்டோம்னா கம்ப்ளீட்டாக போயிடும். வீட்டில் பிள்ளைகளுக்கு இப்போ இவனுக்கு இந்த பல்லு நீங்கள் ஒரு 14 வயசு ஆகட்டும் கிளிப் போட்டுக்கலான்னு கிளிப் போட்டால் 1 வருஷத்துக்கு கஷ்டம், வலிக்கும். அப்புறம் ப்ரஷ் ஒழுங்காக பண்ண முடியாது, பல்லு சொத்தி ஆகும், 100 தொல்லை. ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒரு பல் டாக்டர் செலவழிக்கணும். அவசியமாக தான் செலவழிக்கலாம். பட் இது நம்மளே இது நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா அவன் பல்லு ஈவன் ஆயிடும். புரியுதுங்களா? அழகாக தள்ளி விட்டா சரியாயிடும். அந்த இது வந்துட்டு ஐஷுவே இன்னைக்கு என்னோட டெஸ்டிங் சாம்பிளாக வந்துச்சு. இப்போ உங்கள் பையனை பார்த்தப்பறம் நம்ம இது வீடியோ போட்டு வச்சோம். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுல, 1 மந்த்தை தான் தள்ளி விடுறேன். அந்த ஒரு பள்ளி தனியாக கலண்டே இருந்துச்சு, அவ்வளோ பல்ல கடிச்சிட்டு இருந்தா. அதெல்லாம் கிடையாது. தூக்கத்தில் பல்லு கடிக்கிறதா. அவன் வந்துட்டு திடீர்னு குழந்தையா மாறி எனக்கு வந்துட்டு சிப்பா பாட்டில் வேணும், நான் குழந்தையில ஃபீடிங் பாட்டில் பால் குடிச்சு எனக்கு மறந்து போச்சு, எனக்கு இப்போ வாங்கி கொடுங்க, இப்போ நான் குடிக்கிறேன். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க பிறந்தா சேமா இங்கே பாருங்களேன், வீட்டில் வேற யார் வீட்டில் குட்டி பாப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு என்கிட்ட நீங்கள் எனக்கு குழந்தையா இருக்கும் ஃபீடிங் பாட்டில் பால் குடிக்க வச்சு எனக்கு மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு இப்போ ஃபீடிங் பாட்டில் வேணுமேன்னு சொல்லி ஒரு 3-4 பாட்டில் வாங்கி கொடுத்து அதில் பால் ஊற்றி அதில் போய் படுத்து குடிக்கிறது. உருவம் தான் வளர்ந்துருக்குங்க. உங்கள் பையன் இதெல்லாம் பண்ணுவானா? தண்ணி ஜூஸ் அதேதான். அதை வேற கொதிக்கிற தண்ணியில போட்டு அதை கொதிக்க வச்சு ஸ்டிரைலா திருப்பி எடுத்து கொடுக்கணும் மேடத்துக்கு. அதெல்லாம் பண்ணிதான். தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத தமிழ்ச்சல குட்டி, நம்மளுக்கு அது தேவையில்லை. அது வந்து அவ்வளோ ஒரு கூச்சமா அதை ஃபீல் பண்ணுவா சரிங்களா. எனக்கு வந்து அது எல்லா குழந்தைங்களும் அது இருக்கும் போல, அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க போல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. யாராவது குழந்தைங்களை தூக்கி இருந்தா வந்து என்னை தூக்கி, அந்த ஆசையெல்லாம் நீ படாது சொல்றான் அவனும். தயவு செஞ்சா நீ வேணா என்னை தூக்கு, என்னால அவனை தூக்க முடியாது. இப்ப வந்து என்னை தூக்குங்க கொஞ்சம்லாம் ஓகே, பட் தூக்கெல்லாம் எப்படி தூக்குறது? அது வந்து ஆசை வருது. அந்த ஆசை இப்ப இருக்கா? இப்ப தூக்கணுன்ற ஆசைலாம் இல்லைல்ல. ஓகே. அதனால இந்த இப்ப இங்க வந்துட்டானா எங்க மாமியாருக்கு காலையில சாப்பாடு விட்டுறது, மத்தியானம் சாப்பாடு விட்டுறது, தலை சீவுறது, பின்றது எல்லாமே இவதான் பண்ணுவா. அவங்களுக்கு அப்படி கவனிச்சுக்குவா. எங்க வந்து 80 வயசு ஆகுது. இவ வந்தானா 3 நேரம் அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறது, அவங்களுக்கு தலை சீவி விடுறது எல்லாமே இவதான் பண்ணுவா. அது அந்த கேரிங், அந்த மதர்லி இது இருக்கும்ல. ஸோ இது வந்து பல்லுன்றது சாதாரண விஷயம் தான். அது நீங்கள் போய் இவ்வளோ பண்ண தேவையில்லை. இட்லி சட்டிக்குள்ள ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்லா அவிச்சிருங்க, நல்லா ஹாட் ஆயிடணும். ஹாட் ஆனதுக்கப்புறம் எடுத்து அமுக்குறீங்கன்னா டக்குன்னு போயிடும், ஈஸியாக இருக்கும். காலையில் பண்ணோம்னா தூங்கி எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல்ல இதை இட்லி சட்டில நல்லா கொதிக்க வச்சிடணும். சூடாக எடுத்து தள்ளோம்னா ஒரு டக்குன்னு இப்போ 1 மந்த்ல இவ்வளோ போயிடுச்சு, ஈஸியாக போயிடும். இது பாருங்க இப்போ கிட்டத்தட்ட நேராயிருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அது வந்து முதல்ல வந்து எத்தி மேலேயே இருந்தது. இது போய் அம்மாட்ட பண்ணிக்கிட்டப்பா. எல்லா குழந்தைங்களுக்குள்ளயும் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஆள் தாங்க வளர்றாங்க, எல்லாத்துக்குள்ளயும் ஒரு குழந்தை தான் இருக்கு. அதாவது பயங்கர செல்லம். சரி, நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஐஷு குட்டி உங்க எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கா. தேங்க்யூ ஐஷு எனக்கு வந்ததுக்காக. இன்னும் மேடம் வந்துட்டு தலை கூட வாஷ் பண்ணல, அப்படியே வந்தோடனே அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டேன். நாங்கள் அடுத்து நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அழகா ரெடி ஆகி ஒரு நாள் வீடியோ போடுவோம். என்னப்பா இன்னைக்கு அழுக்கா இருக்க, எண்ணெயா இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேணாம். எல்லாருக்கும் நீ ஃபீல் பண்ணல, நான் தான் இப்போ சொல்றேன்டா. ஓகே, லவ் யூ ஆல். நன்றி. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி, லவ் யூ சொல்லி. ஓகே.